10th standard, 3rd chapter algebra, exercise 3.3 la third problem, அதில் subdivision 2. Find the GCD of x cube plus y cube and x power 4 plus x square y square plus y power 4 if the LCM is x cube plus y cube into x square plus xy plus y square. அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்து அதோட எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு நேம் கொடுத்துருவோம். லெட் f of x equal to x cube plus y cube. இது ஸ்மாலஸ்ட் டேர்மாக இருக்கனால இதை அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, அதை g of xன்னு எடுத்துப்போம். g of x equal to x power 4 plus x square y square plus y power 4. இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால சிம்பிளஸ்ட் டேர்மாக மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த x power 4 plus x square y square ப்ளஸ் ஒய் பவர் 4 அப்படியே இருக்கட்டும். இதோடு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை ஆட் பண்ணி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் பவர் 4 எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குமா? இதுக்கு பதிலாக நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை ஆட் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் ஒய் பவர் 4ஐயும் எப்படி எழுதிக்கிறேன், ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பேலன்ஸ் யார் மட்டும் வருவாங்க, இந்த டேர்ம் மட்டும் வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போது இதை பார்க்கும்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. இதை ஷார்ட்டாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதையுமே நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ இவங்களை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. இந்த டேர்மை ஏயை வச்சுக்கோங்க, இதை பியை வச்சுக்கோங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, அப்போது இது ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் பி தானே, பிங்கிற இடத்துல யார் வந்துடுவாங்க, ப்ளஸ் எக்ஸ் ஒய். அதே இது ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இந்த கொடுத்துருக்க டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதிட்டோம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஜிசிடி. அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, we know that f of x into g of x equal to GCD into LCM. இப்போ f of x ஓட வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜிசிடி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவங்களும் அப்படியே வச்சுக்கோம். எல்சிஎம் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது நமக்கு ஜிசிடி வேணும் இல்லையா, ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சேம் டேர்ம்ஸ் வித் சேம் சிம்பிளில் இருக்கணும். அப்படி பார்த்தா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், தே ஆர் இன் ப்ராடக்ட் தான். ஸோ அவங்கள என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அவங்களையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதிலிருந்து ஜிசிடியோட வேல்யூ என்ன தான் வரும், வெறுமனே இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, இதை இப்படி எழுதிக்கலாம், அல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்படி எழுதினாலும் ஓகே தான். இதுதான் ஜிசிடி. இல்லை இப்படி கேன்சல் பண்ணுறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஜிசிடியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்மையும் டிவைடில் கொண்டு கேன்சல் பண்ணியும் எழுதலாம். ஓகே, தேங்க்யூ.